வெல்கம் டு காம்படிஷன் வேர்ல்ட் சேனல். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பிட்ஸ் இந்தியா ஆக்டை பற்றி, அப்புறம் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 அண்ட் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 இன்ட்ரடியூஸ் பண்ண பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா வில்லியம் பிட். இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ரெகுலேட்டிங் ஆக்ட் இல்லையா, ஒழுங்குமுறை சட்டம் 1773 அந்த ஆக்டோடைய வீக்னஸை ரிமூவ் பண்ண தான் இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டை புதுசாக பிரிட்டிஷ் பார்லமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்சோ அந்த கம்பெனியோடைய ரூல் இருக்குது இல்லையா, கம்பெனியோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியாவில் கம்பெனியோடைய நிர்வாகத்தை பிரிட்டிஷ் பார்லமெண்ட் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக இது ஒரு அடுத்த கட்டமாக பார்க்கப்படுது. ஓகே, ஸோ கம்பெனியோடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸை பிரிட்டிஷ் பார்லமெண்ட் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் விளைவாக தான் இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் கொண்டு வராங்க. ஸோ இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கம்பெனியோடைய ட்ரேட் விஷயங்களெல்லாம் கவனிக்கிறதுக்காக கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ற குரூப் ஆஃப் பீப்புள் இன்சார்ஜ் எடுத்துப்பாங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பற்றிலாம் இதில் பார்த்துருப்போம், ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த பிட்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்டில் என்ன பண்ணுறாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது குழு ஒன்று உருவாக்குறாங்க. ஓகே, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த குழு கம்பெனியோடைய பாலிட்டிக்ஸை கேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த குழு உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ட்ரேட் விவகாரங்களை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸ் அண்ட் அதோடைய நிர்வாகம் யார் பண்ணுவா அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் பண்ணுவாங்க. கம்பெனியோடைய பொலிட்டிக்கல் விஷயம், அதாவது அவங்க நிறையா ஸ்டேட்லாம் பிடிச்சி அதில் ரூல் பண்ணுறாங்க இல்லையா, பெங்கால், கர்நாடிக் அந்த மாதிரி ஏரியாஸ், அங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மேட்டர். ஸோ அந்த மாதிரி பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுறது யார் அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, தென் நம்ம ரெகுலேட்டிங் ஆக்டில் ஒன்று பார்த்துருப்போம், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதாவது கவர்னர், அவர் கூட ஒரு 4 கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 4 பேர் இருந்தாங்க இல்லையா ரெகுலேட்டிங் ஆக்டில், இங்கே அது 3 பேராக ஆக்கிட்டாங்க, ஒருத்தரை நீக்கிட்டாங்க. ஸோ இப்படி நீக்கிறது மூலமாக என்ன அப்படின்னா, இந்த கவர்னர் ஜெனரல் ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணணும், ஒரு சட்டத்தை ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த ஈவன் ஒரு மெம்பர் சப்போர்ட் பண்ணால் கூட அவரால் ஈஸியாக ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு போக முடியும். அந்த அளவுக்கு அந்த இதை ஈஸி பண்ணி விட்டுட்டாங்க பை ரெடியூசிங் த கவுன்சிலர்ஸ் இன்டு 3. ஓகே, ஸோ அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய பொசஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது செட்டில்மெண்ட்ஸு, ஃபேக்ட்ரி, கைப்பற்றின இடங்கள், இதை எல்லாமே கவர்மெண்ட் அரசின் சொத்துக்களாக மாற்றப்பட்டது. ஓகே, இப்போ கம்பெனிஸ் பொசஷன் பிகம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ஸ் பொசஷன். ஓகே, டைரெக்டாக அவங்களுடைய பொசஷனாக ஆயிடுச்சு. ஆல்சோ இந்த ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் அவருடைய கவுன்சில் இருக்குல்ல, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், இதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சபார்டினேட் தான் அப்படின்றதையும் அறிவிச்சிட்டாங்க. இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அவங்க அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படின்னா, இந்த கவர்னர் ஜெனரலுடைய தன்னிச்சையான முடிவுனால் எங்கேயும் போர் தொடுக்க முடியாது. ஓகே, இவங்க ப்ரையர் சாங்ஷன் வாங்கணும், அதாவது ப்ரையர் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஒரு இடத்துல போர் புரிஞ்சு அதை கம்பெனியோடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல அப்படி இல்லை, அந்த கவர்னர் ஜெனரலோடைய பெர்மிஷன்லவே அவங்க வாரெல்லாம் தொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அதை ஃபார்பிடன் பண்ணுது, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆக்ட் ஆக்ட் ஆஃப் 1786. ஓகே, இந்த ஆக்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆக்ட் கவர்னர் ஜெனரல் பதவியையும் கமாண்டர் இன் சீஃப் பதவி, அந்த 2 பதவியையும் ஒன்றா ஆக்கிடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த ஆக்ட் படி யார் கவர்னர்ஷிப் ஏற்றுக்கிறா அப்படின்னு பார்த்தா கார்ன்வாலிஸ். தென் இந்த ஆக்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி வார் அண்ட் பீஸில் ஈடுபட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸையும் இந்த ஆக்டில் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ்கிட்ட அவர் மெஜாரிட்டியை எதிர்பார்க்க வேண்டாம், அவருடைய விருப்பத்தின்படி அவர் இந்த ஆக்ட் வரைக்கும் வரக்கூடிய எல்லா கவர்னர் ஜெனரல்ஸ்க்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி
ஆயிடுச்சு இந்த 1786 ஆக்ட் உடைய ப்ரொவிஷன் படி. ஓகே, அதர் தேன் திஸ் என்ன அப்படின்னா தென் கம்பெனியோடைய ட்ரேடிங் ப்ரிவிலேஜஸை வந்து 20 years இந்த ஆக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்ட் வந்த டைமில் தான் ரிட்டன் லாஸ் ஃபார் பிரிட்டிஷ் இந்தியா நிறையா உருவாகுச்சு. ஓகே, அது வரைக்கும் அதிக ரிட்டன் லாஸ் நம்மக்கிட்ட இல்லை இந்தியன்ஸ்கிட்ட. ஸோ ஆஃப்டர் த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 ரிட்டன் லாஸ் எல்லாம் நிறையா உருவாக ஆரம்பித்தது. இந்த ஆக்ட் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் கவர்னன்ஸ் பேஸ்ட் ஆன் ரிட்டன் லாஸ்க்கு வழிவகுத்தது. ஸோ அதன்படி என்ன அப்படின்னா இந்த நம்ம இந்தியன் லாங்குவேஜஸில் வந்து சட்டங்களெல்லாம் மொழிபெயர்க்க சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லி இந்த ஆக்டில் ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வாய் வழியில் இருந்த சட்டங்களை வந்து பிரிண்ட் பண்ணி அதை வந்து இப்போ அந்தந்த லோக்கல் லாங்குவேஜஸ் இந்தியன் லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ தட் எல்லா காமன் பீப்புளுக்கும் அவங்களுடைய ரைட்ஸ் அண்டு இம்யூனிட்டிஸ் பற்றியெல்லாம் நல்லா விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 கொண்டு வந்தாங்க. ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்டில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்க்கும் இந்தியன் ரெவென்யூலேருந்து தான் சேலரி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹோம் கவர்மெண்ட் அப்படின்னா பிரிட்டனில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வேர் இன் ஃபியூச்சர் டு பி பேட் சேலரிஸ் நாட் அவுட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸ்செக்கர் பட் அவுட் ஆஃப் த இந்தியன் ரெவென்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த ஆக்ட் என்னென்னா இந்தியன் ரிட்டன் லாஸ் இந்தியாவுக்கு வந்துருச்சு. தென் சேலரிஸ் ஃபார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்தியன் ரெவென்யூலேருந்து போகும். தென் கவர்னர் ஜென்ரல் அண்ட் கமாண்டர் இன் சீஃப் அந்த 2 பதவியும் ஒன்றாயிடுச்சு. ஸோ இதான் இதோடைய முக்கியமான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆக்ட் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆக்ட் அதாவது பை 1813 அதாவது இந்த 1813 வாக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதோடைய ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் ரொம்பவே விரிவுபடுத்திட்டாங்க. எக்கனாமிக்கல் ரீதியாக அதாவது கமர்ஷியல் வர்த்தக ரீதியாகவும் பலம் அடைஞ்சிட்டாங்க, தங்களுடைய வியாபாரத்தை விரிவடைய செஞ்சிட்டாங்க. பொலிட்டிக்கல் ரீதியாக அரசியல் ரீதியாகவும் தங்களுடைய இடங்கள் மற்றும் ஆளுமை எல்லாத்தையுமே இவங்க விரிவடைய செஞ்சிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இதன் மூலமாக அங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள்லாம் தங்களுக்கும் நிறைய சேலரி வரணும், நிறைய ஷேர் வேணும் அப்படின்னுலாம் அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. பட் கவர்மெண்ட் வந்து இதுக்கு ரெடியாக இல்லை. மெயினாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒழுங்குமுறை சட்டத்திலேருந்து இந்த 1813 ஆக்ட்னா கூட வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லமெண்ட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய சூப்ரமசி அதாவது அதோடைய ஆளுமையை குறைத்து தன்னுடைய ஆளுமையை வந்து இந்தியாவில் நிலைநாட்டுறதுக்கு நிறைய வழிகள் செஞ்சிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வந்து இந்த ஆக்ட்லேயுமே கூட ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பாதகமாக தான் சில விஷயங்கள் செய்கிறாங்க. அது மாதிரி அந்த அரசாங்கம் செய்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கம்பெனியோடைய மோனோபோலி ஆஃப் ட்ரேட் வித் இந்தியாவை வந்து முடிச்சுக்கிட்டாங்க. ஓகே, இன் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 கம்பெனிஸ் மோனோபோலி ஆஃப் ட்ரேட் வித் இந்தியா வந்து எண்ட் ஆயிடுச்சு. மோனோபோலினா என்ன? பிரத்யோக உரிமை. ஓகே, இந்தியாவில் ட்ரேட் பண்ணக்கூடிய பிரத்யோக உரிமையை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த 1813 ஆக்ட் மூலமாக அதை வந்து முடிச்சிட்டாங்க. ஓகே, எண்ட் பண்ணிட்டாங்க. பட் ட்ரேட் வித் சைனாவை மட்டும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த 1813 ஆக்டில். ஓகே, தென் வாட் ஹேப்பன்? வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. இந்த 1813 ஆக்ட் படி தான் பெர் இயர் வந்து இந்தியன் எஜுகேஷன் இந்தியாவில் எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்கு 1 லட்சம் ஃபண்டாக ஒதுக்குறாங்க. ஓகே, அதாவது இந்தியாவில் வந்து மேலை நாட்டு அறிவியல் இலக்கியங்கள் இதெல்லாம் பெருக்கிறதுக்காக அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 1 lakh வந்து அலாகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்டுக்கு பிறகு தான் இந்தியாவில் வந்து ஆங்கில கல்வி வளர தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். இதன் விளைவாக தான் பள்ளிக்கூட புத்தக சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக் சொசைட்டி 1819 அப்படியெல்லாம் தொடங்க ஆரம்பித்தது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த ஆக்டோடைய ஃபீச்சர்ஸ். ரிமைனிங் ஆக்ட்ஸ் அண்ட் சார்ட்டர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.